இன்னைக்கு வந்து டிபிஎம்எஸ் தான் பார்த்துப்போம், டேட்டா பேஸ். இப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன கான்செப்ட்லாம் பார்த்துருக்கோமோ, பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான் எல்லாம் பார்த்துருக்கோம். எப்படி ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும், ஆப்ஜெக்ட்னா என்ன, அதில் டெக்கரேட்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், இது கன்ஸ்ட்ரக்டர் எப்படி கிரியேட் பண்ணணும், அப்புறம் அதில் நம்ம இப்படி அந்த பிக் வேர்ட் டேர்ம்ஸ் எல்லாமே பார்த்தோம். அதாவது பைத்தான் கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம், ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம், பிக் வேர்ட் நோட்டேஷன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பார்க்க போகிறோம். அது என்ன டேட்டா பேஸ்னா என்ன, வாட் இஸ் கால் டேட்டா பேஸ்? ஒரு டேட்டா பேஸ்னா ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறது. என்னோட டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணுவேன். ஓகே, எதுக்காக அந்த டேட்டா பேஸை நான் மெயின்டைன் பண்ணணும்? இப்போது நம்ம ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே எக்ஸல் ஷீட்டில் வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஷீட்டில் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க, ரைட்டா? இப்போ அதில் என்னென்னலாம் இருக்கும்? உங்கள் நேம் இருக்கும், ஐடி இருக்கும், என்ன கிரேடு, நீங்கள் எந்த கிரேடு, என்ன மார்க்ஸ் அப்ளைன் பண்ணியிருக்கீங்க ஃபார் ஈச் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுடைய ரெக்கார்ட் கம்ப்ளீட்டாக எக்ஸல் ஷீட்டில் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில். ஓகே, இப்போ இந்த ரெக்கார்ட்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ உங்கள் கிளாஸில் வந்து 2 டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, ஒரு மேத்ஸ் சப்ஜெக்ட்டுக்கும் சயின்ஸுக்கும் ஒரு 2 ஸ்டாஃப் இருக்காங்க. 2 பேரும் ஒரே ஒரு எக்ஸல் ஷீட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது என்ன ஆகும்னா மேத்ஸ் டீச்சர் அவங்களோட சிஸ்டமில் உங்களுடைய மார்க் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணுறாங்க. சேம் சயின்ஸ் டீச்சர் அவங்களோட சிஸ்டத்தில் அதே சேம் எக்ஸல் ஷீட்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. 2 பேருமே எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இங்கே என்ன பிரச்சனை ஆகும்னா தெரியாமல் ஏதாவது ஒரு மார்க்கை மாற்றி, அதாவது சயின்ஸ் மார்க்குக்கு பதிலாக சயின்ஸில் சேஞ்ச் பண்ண வேண்டிய மார்க்குக்கு பதிலாக மேக்ஸில் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. என்ன ஆகும்? மேக்ஸ் டீச்சருக்கும் அது வந்து மாறிடுமா? ஒரே ஃபைலை 2 பேரும் அட் த டைம் ஓப்பன் பண்ணும்போது, ஐ மீன் இந்த எக்ஸல் ஷீட் எங்கே இருக்குது? க்ளவுடில் இருக்குது. அட் த டைம் அதே ஷீட்டை 2 பேருமே ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஒருத்தவங்க ஏதாவது சேஞ்சஸ் மேக் பண்ணாலும் இன்னொருத்தவங்களுக்கு அது டிஸ்பிளே ஆகுமா? அவங்களுக்கும் அந்த சேஞ்சஸ் மாறுமா? எக்ஸாக்ட்லி அட் த சேம் டைம் 2 பேருமே ஓப்பன் பண்ணுறாங்க. சேம் டைம் கூட வேணாம். இப்போது மேக்ஸ் டீச்சர் ஃபர்ஸ்ட் வராங்க, அவங்க மேக்ஸில் ஏதோ மார்க் கால்குலேஷன்ஸில் மாற்றிருக்காங்க. அப்போ அந்த சேஞ்சஸ் மேக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அடுத்து சயின்ஸ் டீச்சர் வருவாங்க. சயின்ஸ் டீச்சர் என்ன பண்ணுறாங்க, சயின்ஸுக்கு பதிலாக அவங்களும் மேக்ஸில் ஏதோ ஒரு மார்க்கை சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா அது காமனான சிஸ்டமில் என்னாகும்? எல்லாருக்குமே அது சேமாக ரிப்ளிகபிள் ஆகும். ரியல் மார்க் வந்து தெரியாமல் போகும். அப்போது என்னாகும்னா ஒரு ரியல் டைமில் நம்ம ஒரு டேட்டா பேஸை மெயின்டைன் பண்ணும்போது எக்ஸல் ஃபைலில் நம்ம 2 பேரும் ஒரே ஃபைல் யூஸ் பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அந்த டைம் என்ன சேஞ்சஸ் மேக் பண்ணாலும் அந்த சேஞ்சஸ் டைரெக்டாக ஃபைலை அஃபெக்ட் பண்ணும். ஓகே, இப்போது நான் கூகுள் கொலாப்பில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், ரைட்டா? கூகுள் கொலாப்பில் நான் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு போட்டு காட்டுறேன்னா அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கூகுள் கொலாப் எப்படி ஷேர் பண்ணணும்னு சொல்லி தந்தேன், ரைட்டா? அப்போது ஷேர்ன்ற ஆப்ஷன் போகும்போதே உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்டட் N1 வித் லிங்க்னு கேட்குதா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ரெஸ்ட்ரிக்டட்னா இந்த லிங்க் வந்து உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் யாரும் பார்க்க முடியாது. யாராவது இதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாலும் உங்களோட மெயிலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அந்த ஃபைல் அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க, ஆக்சஸ் பண்ணட்டுமான்னு. நீங்கள் ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா தான் அவங்களால அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ண முடியும். டினை கொடுத்துட்டீங்கன்னா உங்களால் அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ எனிஒன் வித் லிங்க்னா என்ன அர்த்தம்னா அந்த லிங்கை யார் கிளிக் பண்ணாலும் அவங்களுக்கு ஓப்பன் டு வியூ. அதுலேயே 2 ஆப்ஷன் கேட்கும், வியூன்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும், வியூ அண்ட் எடிட்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களால பார்க்க மட்டும்தான் முடியும், எந்த சேஞ்சும் மேக் பண்ண முடியாது. இன்னொரு ஆப்ஷன் அவங்க பார்த்துட்டு சேஞ்ச் மேக் பண்ணாலும் மேக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கு. நோட் பண்ணிருக்கீங்களா? நான் கூகுள் கொலாப் ஷேர் அதாவது உங்க ஜூபிட்டர் நோட் புக்கை நீங்க குரூப்ல ஷேர் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸ்ரீனி ஞாபகம் இருக்கா? ஸ்ரீனி, என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? எஸ் கேக்குதா மேம்? இப்பவே கேட்குது. என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? எஸ் மேம், வாய்ஸ் வந்து ஆடியோ லோவா இருக்கு மேம். என்னோட ஆடியோ லோவா இருக்கா? இப்போ கேக்குது மேம். கேக்குதா? இப்போ இங்க ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஒரு கூகுள் கொலாப்ல நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க, அது எனக்கு ஷேர் பண்றீங்கன்னா நீங்க ஷேர்னு போடும்போது நான் யார் ஷேர் பண்றீங்க, யார் யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம்னு கேட்கும். நீங்க எனிஒன் வித் த லிங்க் ரெஸ்ட்ரிக்டட், இப்போ ரெஸ்ட்ரிக்டட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த நான் லிங்க் வந்து உங்களுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது ரெஸ்ட்ரிக்டடாக இருந்ததுன்னா ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு நான் பெர்மிஷன் கேட்கணும். அதை ஓப்பன் பண்ணும் போதெல்லாம் உங்களோட மெயில் ஐடிக்கு ஆக்சஸ் கொடுக்கலாமா இல்லை டினை பண்ணவான்னு பெர்மிஷன் கேட்கும். இதே எனிஒன் வித் லிங்க் கொடுத்துட்டீங்கன்னா யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா எனிவன் இப்போ ரெஸ்ட்ரிக்டட்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் உங்களுக்கு வியூவர்னு ஒரு ஆப்ஷன் வராது, ரைட்டா?
வியூவரா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வராது. இதுவே நீங்க என்வன் வித் லிங்க்னு மாற்றும் போது இங்க சைட்ல பாத்தீங்கன்னா வியூவரா, எடிட் பண்ணலாமா, கமெண்டரா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கேக்குதா. இதுல வியூவர் மட்டும் டிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, அவங்க ஏதாவது எடிட் பண்ண ட்ரை பண்ணா கூட உங்களுடைய ஒரிஜினல் ஃபைல் எந்த ஒரு ப்ராப்ளமையும் அக்வயர் பண்ணாது. புரியுதா? உங்க ஒரிஜினல் ஃபைல்ல எந்த ஒரு சேஞ்சஸும் மேக் ஆகாது. அவங்க சேஞ்ச் பண்ற ஃபைல் கரண்டா அவங்க ஓபன் பண்ணி சேஞ்ச் பண்றதுல மட்டும்தான் அது ஓபன் ஆகும். சேஞ்சஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். புரியுதா? எஸ் மேம். இந்த இடத்துல டேட்டா பேஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்ப நல்லா யோசிச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு பெர்மிஷன் கொடுக்குறேன். ஒரே ஒரே எக்ஸல் ஷீட் தான் மேக்ஸ் டீச்சர் யூஸ் பண்றாங்க, சயின்ஸ் டீச்சர் யூஸ் பண்றாங்க. பட் என்னன்னா 2 பேர்னாலும் எடிட் பண்ணி அவங்களுடைய லோக்கல் சிஸ்டம் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமே தவிர காமனா இருக்கிற டேட்டாவை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதுக்கு தான் அவங்க எப்படி கிரியேட் பண்ணுவாங்கன்னா, இதை அட்மின் ஒன்று அட்மின் அப்புறம் யூசர்ஸ்ன்னு கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ எம்ப்ளாயர்ஸ் அதாவது டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ண முடியும்னா அவங்களுடைய லோக்கல் இதில் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும். அதை டைரக்டா மெயின் போர்ட்டல்ல சேஞ்ச் பண்ணணும்னா அட்மின்னால மட்டும்தான் பண்ண முடியும். அட்மின் யூசர் ஐடி பாஸ்வேர்டு இல்லாம அந்த மெயின் போர்ட்டலை ஆக்சஸ் பண்ண முடியாது. அவங்க ஆக்சஸ் பண்ண பிறகு இங்க டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணலாம், ஏதாவது சேஞ்ச் மேக் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். எஸ்ஆர் நோ அந்த மாதிரி தானே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அட்மின் இருப்பாங்க, அதை என்ன பண்ணுவாங்க, எல்லா சேஞ்சஸையும் மேக் பண்ணுவாங்க. டீச்சர்ஸ் வந்து அவங்க போர்ட்டல்ல மட்டும் போட்டு கொடுத்துருவாங்க. எக்ஸல் ஷீட்டை ஷேர் பண்ணுவாங்க. மெயின் போர்ட்டல்ல சைன் பண்ணி அந்த கம்ப்ளீட் டேட்டாஸையுமே அப்லோட் பண்றது, அதை எரேஸ் பண்றது, மெயின்டைன் பண்றது எல்லாமே அட்மின் மட்டும்தான் பண்ணுவாங்க. இப்போ ஒரு டேட்டா பேஸ் ஒரு இந்த மாதிரியான கண்டிஷனுக்காக தான் என்ன பண்றோம், நம்ம ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்றோம். இப்போ இந்த டேட்டா பேஸ்ல ரிலேஷனல் டேட்டா பேஸ்னு ஒரு டேர்ம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரிலேஷனல் டேட்டா பேஸ்னா என்ன? இப்போ என்கிட்ட ஒரு எக்ஸல் ஷீட் இருக்கு. நார்மலா அதுல ஒரு வேல்யூவை நீங்க தேடணும்னா ஒரு 1 lakh டேட்டாஸ் வந்து என்கிட்ட இருக்கு. அந்த 1 lakh டேட்டாஸ்ல ஒரு பர்டிகுலர் வேல்யூவை மட்டும் நான் தேடணும்னா சர்ச்ல போயிட்டு நீங்க உங்களுடைய வேல்யூவை கொடுப்பீங்களா? உங்க சர்ச்ல இருந்து ஃபைண்ட் பண்ணிட்டு வரும். அதே மாதிரி தான் நீங்க ரிலேஷனல் டேட்டா பேஸ்லயும் ஒரு கீ யூஸ் பண்ணுவீங்க. யூனிக் கீயை வச்சு அந்த பர்டிகுலர் வேல்யூவை கெட் பண்ணுவீங்க. இப்போ உங்க காலேஜ்ல மொத்தம் ஒரு 2 lakh பீப்புள்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்டோட டீடைல் வேணும்னா என்ன பண்ணுவாங்க, கீ யூஸ் பண்ணுவாங்க. என்ன டைப் ஆஃப் கீ? இந்த பர்டிகுலர் கிளாஸ் உங்களோட நேம் போட்டா உங்க நேம் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க, பர்டிகுலர் கிளாஸ் கொடுப்பாங்க, எந்த பிரான்ச் கொடுப்பாங்க. கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா உங்க கம்ப்ளீட் டீடைல்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியுமா? சார் நோ. ஒரு காமன் போர்ட்டல்ல இருந்து உங்களுடைய டீடைல்ஸ் மட்டும் ஆக்சஸ் பண்றதுக்கு போதுமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா இம்பார்ட்டன்டான கீ. நீங்க என்ன கிளாஸ், நீங்க எந்த பிரான்ச், அப்புறம் நீங்க எந்த அவங்க நேம் என்ன, இது மட்டும் கொடுத்தா போதும் உங்களுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகே. இப்போ இதுல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம், நம்ம பைத்தான் ஃபுல் ஸ்டாக்கு இதுல சீக்வல் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பிகினர் லேர்னிங்ஸ்க்கு வந்து சீக்வல் ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல அப்போ சீக்வல் மட்டும்தான் இருக்கா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷனா நம்ம டேட்டா பேஸை மெயின்டைன் பண்றதுக்குன்னா கிடையாது. இந்த டேட்டா பேஸ்ல வந்து மை சீக்வல், போஸ்ட்கிரே சீக்வல், சீக்வல் லைட், சீக்வல் சர்வர்னு சொல்லிட்டு நிறைய டேட்டா பேசஸ் இருக்கு. அதாவது நம்ம டேட்டாவை ரிட்ரைவ் பண்றதுக்கு, ஸ்டோர் பண்றதுக்கு இது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. மை சீக்வல், போஸ்ட்கிரே சீக்வல், சீக்வலைட், அப்புறம் சீக்வல் சர்வர்னு. இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ண போறது சீக்வல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஓகே, சீக்வல்னா என்ன ஆல்ரெடி லேர்ன் பண்ணிருக்கீங்களா? நந்தகுமார் அண்ட் ஸ்ரீனி ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியுமா சீக்வல்னா என்ன, எதுக்கு யூஸ் பண்றோம்னு? எஸ் மேம். சொல்லுங்க ஸ்ரீனி, எதுக்கு யூஸ் பண்றோம் சீக்வல்? இந்த டேட்டா பேஸுக்கும் இந்த சீக்வலுக்கும் என்ன சம்பந்தம், என்ன ஒரு ரிலேஷன் இருக்கு, எதுக்கு இந்த சீக்வலை நம்ம யூஸ் பண்றோம் டேட்டா பேஸ்க்கு? இப்போ டேட்டா பேஸ்னா என்னன்னு தெரியும். என்னோட டேட்டாஸ் எல்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு கிளவுட்ல ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அட்மினால மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். இதெல்லாம் ஓகே. மேம் ஸ்டோர் பண்றது மேம் கேக்குதா மேம்? சொல்லுங்க சொல்லுங்க ஸ்ரீனி. இல்ல மேம், ஸ்டோர் பண்ணி அத ஸ்டோர் பண்ணலாம், அப்டேட் பண்றதுக்கு டேட்டாவை. ஓகே, கரெக்ட். இப்போ இந்த சீக்வல்ங்கிற இதுவுமே ஒரு பைத்தான் மாதிரி ஒரு லாங்குவேஜ் தான். எப்படி நம்ம ஒரு கம்ப்ளீட் சினாரியோ ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு நம்ம பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி நான் ஒரு டேட்டா பேஸை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த சீக்வல்னு ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ண போறேன். இந்த சீக்வல் ஃபுல் ஃபார்ம் ஸ்ட்ரக்சரல் குவரி லாங்குவேஜ். அது என்ன ஸ்ட்ரக்சர்டு குவரி லாங்குவேஜ்? இது வந்து ஒரு ஆர்டரா இருக்கும், ஸ்ட்ரக்சரா இருக்கும், ரொம்ப ஈஸி டு ஆக்சஸ், ஈஸி டு ரைட். சீக்வல் எப்பயுமே நம்ம ஹெச்டிஎம்எல் மாதிரி, வெப் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெச்டிஎம்எல் எவ்வளோ ஈஸியோ சீக்வல் நம்ம பைத்தானுக்கு அவ்வளோ ஈஸி. ஓகே, பைத்தான்ல வெப் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம ஹெச்டிஎம்எல் தான் யூஸ் பண்றோம். அதே மாதிரி நம்ம டேட்டா பேஸ் ஸ்டோர் பண்றதுக்கு சீக்வல் ரொம்ப ஈஸி.
ஓகே, இப்போ இந்த சீக்வல் வந்து டேட்டா பேஸை எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்றதுக்கு, அதுல டேபிள் கிரியேட் பண்றதுக்கு, டேட்டாவை இன்சர்ட் பண்றதுக்கு, அப்டேட் பண்றதுக்கு, டெலீட் பண்றதுக்கு, ரிட்ரைவ் பண்றதுக்கு, இது எல்லாத்துக்கும் என்ன யூஸ் பண்ண போறோம்? இந்த சீக்வல் தான் யூஸ் பண்ண போறோம். எஸ் ஆர் நோ? எஸ் மேம். ஓகே, இப்போ இந்த சீக்வல்னா என்ன? இது ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஒரு லாங்குவேஜ். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ் என்னோட டேட்டா பேஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, இந்த லாங்குவேஜ் எதுக்கு யூஸ் பண்றோம்? நம்ம டேட்டா பேஸ் கூட கம்யூனிகேட் பண்றதுக்காக. இங்க நான் இது எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுன்னா, ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ண, இன்சர்ட் ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ண, டேட்டாவை அப்டேட் பண்றதுக்கு, delete, retrieve, லாஸ்டா அனலைஸ் பண்றது. ஓகே, நம்ம ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்றதுக்கு, ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்றதுக்கு, அப்டேட், டெலிஷன், ரிட்ரைவ், அனலைஸ், இது எல்லாமே பண்றதுக்கு என்ன யூஸ் பண்றோம்? இந்த சீக்வல்ன்ற லாங்குவேஜ் நம்ம பைத்தான்ல யூஸ் பண்ண போறோம். நம்ம இப்போ ஒரு டேட்டா பேஸவே நம்ம என்ன பண்ணலாம்? இதுல கிரியேட் பண்ணலாம். ஓகே ஓகே, இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஏதாவது கொடுங்க, நம்ம ஒரு டேட்டா பேஸை மெயின்டைன் பண்றதுக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமே எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல என்னென்னலாம் இருக்கும்? இப்போ நான் கம்ப்ளீட் டீடைல்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கெட் பண்ணணும். இதெல்லாம் யார் ரோல் பண்ணுவா? அட்மின் தான் ரோல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? ஐடி இருக்குமா? அடுத்து நேம் இருக்கும், அடுத்து ஏஜ் இருக்கும், அடுத்து கோர்ஸ். ஓகே, இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஐடி பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துக்கிறேன். 1ல நேம் பார்த்தீங்கன்னா ஜான் எடுத்துக்கலாம். அவங்க ஏஜ் பார்த்தீங்கன்னா 21. கோர்ஸ் பைத்தான் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஒரு செகண்ட் ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். maybe 22 இன்னும் ஏன்னு எடுத்துக்கலாம். ஓ, தேர்டாக ஒரு ஸ்டூடெண்ட் நேம் எடுத்துக்கலாம். 21. இப்போ இது டேட்டா சயின்ஸ். ஓகே, இப்போ இதுதான் ஒரு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதுல நீங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணா எக்ஸ்ட்ரா இன்சர்ட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும், இல்ல அதை மேனேஜ் பண்ண முடியும், ஒரு டேட்டா பேஸை மேனேஜ் பண்ண முடியும். இப்போ இதை ஒரு நியூவா நான் ஒரு வேல்யூவை ஆட் பண்றதுக்கு, இருக்கிற வேல்யூவை டெலீட் பண்றதுக்கு, இன்சர்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே நான் என்ன யூஸ் பண்ண போறேன்? சீக்வல் query தான் யூஸ் பண்ண போறேன். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்ற ஒரு ப்ராஜெக்டை நான் ஹேண்டில் பண்றதுக்கு சில லாங்குவேஜ் யூஸ் பண்ணணுமா? சீக்வல்குள்ளேயே சில லாங்குவேஜஸ் இருக்கு. நம்ம எப்படி பைத்தானுக்குள்ள நிறைய லைப்ரரிஸ் பார்த்தோமா? ரேண்டம்னு ஒரு லைப்ரரி பார்த்துருக்கோம், பாண்டாஸ் பார்த்துருக்கோம், நம்பைஸ் பார்த்துருக்கோம், மேட்ப்ளாட்லிப், சிபான், இந்த மாதிரி எத்தனை லைப்ரரிஸ் பார்த்துருக்கோம். அது எல்லாமே ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்றோம், ரைட்டா? அந்த மாதிரி மாடியூல்ஸை ஒரு பேக்கேஜஸ்ல இருந்து நமக்கு தேவையான இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஓகே, என்கிட்ட இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிள்ல நான் ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ணணும், இல்ல ஒரு வேல்யூவை டெலீட் பண்ணணும்னா அதுக்கு சீக்வல்குள்ள பர்டிகுலர் லாங்குவேஜஸ் எல்லாம் இருக்கு. அப்போ அந்த சீக்வல்ல என்னென்ன லாங்குவேஜஸ் எல்லாம் இருக்குன்னா, என்ன கேட்டகரிஸ் இருக்கிறேன். சீக்வல் கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்னா டிடிஎல். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிடிஎல். டிடிஎல்னா என்னன்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். அது என்ன டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்? இந்த டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்னா என்னன்னா, டெஃபினிஷன்னா என்ன? நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், இப்போ நான் ஒரு வேர்டுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கிரியேட் பண்ணேன்னா அந்த டெஃபினிஷன் கொடுக்குறேன்னு அர்த்தம், கரெக்டா? இப்போ சீக்வல்ங்கிறது ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ்னு சொன்னேன். இப்போ அது வந்து எதுக்காக யூஸ் பண்ண போறோம்? டேட்டா பேஸ் கூட கம்யூனிகேட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம்னு சொன்னேன். இப்போ ஒரு வேர்டுக்கு நான் எப்படி ஒரு கம்ப்ளீட் டெஃபினிஷன் கொடுக்குறேன்? அப்போ டெஃபினிஷன்னா என்ன அர்த்தம்? கிரியேட் பண்றேன்னு அர்த்தம்.
அப்போ இந்த டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் உடைய பர்பஸ் என்ன, அது என்ன பண்ண போகுது, அது வந்து மாடிஃபை பண்றதுக்கு, கிரியேட் பண்றதுக்கும் மாடிஃபை பண்றதுக்கும் யூஸ் பண்ண போறோம். ஒரு டேபிளை நம்ம கிரியேட் பண்றதுக்கும் மாடிஃபை பண்றதுக்கும் தான் இந்த டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் யூஸ் பண்ண போறோம். கிரியேட் அண்ட் மாடிஃபை. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா டிஎம்எல். டிஎம்எல் அப்படின்னா என்னன்னா டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். அப்போ டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ்ல என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவோம்? டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் தான் ஒரு டேட்டா பேஸ் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றதுக்கும் மாடிஃபை பண்றதுக்கும் யூஸ் பண்றோம். இதுவே டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ் எதுக்காக யூஸ் பண்றோம்னா, உள்ளே இப்போ நான் ஒரு டேபிளுக்கு உள்ள இது கம்ப்ளீட் டேபிள்ல நான் என்னென்ன மாடிஃபிகேஷன், என்னோட டேபிளுடைய ஸ்ட்ரக்சர்ல நான் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்றேனோ அது எல்லாமே டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்ல வரும். இதுவே நான் என்னோட டேபிளுக்கு உள்ள ஒரு சேஞ்சஸ் பண்றேன் பாத்தீங்களா, ஒரு ஸ்டூடெண்ட்ல ஒரு வேல்யூவை சேஞ்ச் பண்றேன். ஸ்டூடெண்ட்ல ஒரு வேல்யூவை இப்போ ஏஜ் வந்து நான் 22 கொடுத்துருக்கேன், நான் மேரியோட ஏஜ் 22 கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் இயர் அவங்க ஏஜ் வந்து 23 சொல்றாங்க. அப்போ நான் ஒரு எக்ஸிஸ்டிங் டேட்டாவை நான் மாடிஃபை பண்றேன் பாத்தீங்களா, என்னுடைய டேட்டாவை நான் கம்ப்ளீட்டா மாடிஃபை பண்றேன்னா அது பேர் தான் டிஎம்எல், டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். நீங்க என்ன பண்ண போறீங்க, மாடிஃபைஸ் வித்தின் டேபிள். ஒரு டேபிளுக்குள்ள நீங்க மாடிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா அதுதான் டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். அடுத்து டேட்டா குவரி லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கு. டேட்டா டிக்யூஎல். ஓகே, டேட்டா குவரி லாங்குவேஜ். அது என்ன டேட்டா குவரி லாங்குவேஜ்? குவரினா என்ன? நார்மலா குவரி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? குவரினாலே நமக்கு ஒரு வேல்யூவை பிரிங் பண்ண போகுதுன்னு அர்த்தம், ரைட்டா? குவரினா என்ன, நமக்கு ஒரு வேல்யூவை இல்ல ஒரு டேட்டாவை எனக்கு எடுத்துட்டு வருதுன்னு அர்த்தம். அப்போ இதை நான் ரிட்ரைவ், நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ஒரு வேல்யூவை ரிட்ரைவ் பண்றதுக்காக, ஒரு டேட்டாவை நான் ரிட்ரைவ் பண்றதுக்காக இந்த குவரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டூடெண்ட்ன்ற டேபிள்ல இந்த ஜான் அப்படிங்கிற பர்சன் மட்டும் நான் எடுத்துறேன். இந்த ஸ்டூடெண்ட் பர்டிகுலர் நேம்ல இருக்கிற ஸ்டூடெண்டோடைய டீடைல்ஸ் மட்டும் எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணலாம்னா இந்த டிக்யூஎல் யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா குவரி லாங்குவேஜ் நான் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நீங்க பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா போதும், பர்டிகுலர் வேல்யூவை கொடுத்துட்டீங்கன்னாலே கம்ப்ளீட் ரெக்கார்டை வந்து நீங்க ரிட்ரைவ் பண்ணிக்கலாம்னு சொன்னா அதுதான் இந்த டேட்டா குவரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். அடுத்து டிசிஎல்னு ஒன்று இருக்கு, டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் டிசிஎல். ஓகே, இப்போ இந்த டிசிஎல்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, கண்ட்ரோல்னால என்ன, ஒரு பெர்மிஷன் ஆக்சஸ், ரைட்டா? உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதான்றதுக்காக தான் இந்த டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எதுக்காக, கண்ட்ரோல்ஸ் பெர்மிஷன். ஒவ்வொரு தடவையும் நீங்க ஒரு ரெக்கார்டை ஆக்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதுல ஆக்சஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வச்சு நம்ம கொடுக்குறோம் பாத்தீங்களா, அதுதான் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். அதாவது யார் வந்து இதை யூஸ் பண்ணலாம், எந்த யூசர் யூஸ் பண்ணலாமா, அட்மின் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நீங்க query பண்றதுக்காக இந்த டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ இதுலயே டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ்னு இருக்கு. இதுல என்ன டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ், இந்த டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் ஓகே. இப்போ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எடுத்துக்கோங்க. உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இப்போ ஒரு 1000 rupees இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு 500 அதுல இருந்து withdrawal பண்ணணும். ஓகே, உங்க பேங்க் அக்கௌண்ட்ல 500 withdrawal பண்ண போறீங்கன்னா என்ன அர்த்தம், உங்க அக்கௌண்ட்ல 1000 rupees இருக்கு, நீங்க 500 withdrawal பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கிற நம்பர் இப்ப 1000ல இருந்து 500 மாறிடுமா? எஸ் ஆர் நோ? உங்க அக்கௌண்ட்ல 1000 rupees இருக்கு, நீங்க ஒரு 500 withdrawal பண்றீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல என்ன ஆகும், இப்போ அக்கௌண்ட் சம்மரி பாத்தீங்கன்னா வெறும் 500 தான் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம், நீங்க அதை withdrawal பண்ணும்போது உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற அமௌண்ட் வந்து அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். அட் த சேம் டைம் உங்க கைக்கு அமௌண்ட்டும் வரும், உங்க அக்கௌண்ட்ல டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியில
அந்த சேஞ்சஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். பார்த்திருக்கீங்களா? எஸ் ஆர் நோ? எஸ் அந்த மேம். சேஞ்சஸ் வந்து பெர்மனன்ட் சேஞ்சஸ். மற்ற சேஞ்சஸ் மாதிரி நீங்க அப்பப்போ மாத்திக்க முடியாது. நீங்க ஒரு தடவை அந்த அமௌண்ட் வந்து வித்ட்ரால் பண்ணிட்டீங்கன்னா அட் த சேம் டைம் உங்க டிரான்சாக்ஷன்ல அந்த சேஞ்சஸ் மேக் ஆயிடும். ஓகே, இப்போ உங்ககிட்ட 1000 இருக்கு, நீங்க இன்னும் ஒரு 1000 டெபாசிட் பண்றீங்கன்னா என்ன ஆகும்? 1000 இருக்க வேல்யூ 2000 மாறுமா? உங்க பேங்க் அக்கௌண்ட் சம்மரியில பாத்தீங்கன்னா 1000 இருக்கிறது 2000 மாறும். எப்படி அட் த சேம் டைம் நீங்க போட்ட செகண்ட்ல உங்களுடைய ஒன்றும் இல்லை, வித்தின் அ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நீங்க போட்டுட்டு அப்படியே நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் சேஞ்ச் ஆயிருக்கும். ரைட்டா? அட் த சேம் டைம் உங்களுடைய அக்கௌண்ட்ல என்ன ஆகுது? அந்த டிரான்சாக்ஷன் ரிஃப்ளெக்ட் ஆகுதா? இந்த மாதிரி டிரான்சாக்ஷனை மேனேஜ் பண்றதுக்காக தான் இந்த டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் இருக்கு சீக்வல் குள்ள. புரியுதா? இப்ப சீக்வல்னா எதுக்கு யூஸ் பண்றோம்? சீக்வல்குள்ள என்னென்ன கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கு, அந்த ஒவ்வொரு லாங்குவேஜும் எதுக்கு? டிடிஎல்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். அது வந்து ஒரு டேபிளை கிரியேட் பண்றதுக்கும் டேபிளை மாடிஃபை பண்றதுக்கும் யூஸ் பண்ணுவோம். டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ் டேபிளுக்கு உள்ள இருக்கிற டேட்டாஸை சேஞ்ச் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம், மாடிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதே டேட்டா குவரி லாங்குவேஜ் எதுக்கு யூஸ் பண்றோம்? ஒரு வேல்யூவை ரிட்ரைவ் பண்றதுக்காக, ஒரு டேட்டா இன்ஃபர்மேஷனை அதை ரிட்ரைவ் பண்றதுக்காக. டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ்னா இப்போ இந்த பெர்மிஷன் ஆக்சஸ் இருக்கா இல்லையா, ஒரு நம்மளுடைய பெர்மிஷனுக்கு ஒரு கண்ட்ரோல் கொடுக்கறது தான் இந்த டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். இதே டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் இப்ப பார்த்தோம். இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும்? எந்த டவுட்டும் இல்லையா? ஓகே ஃபைன். ஓகே, இப்போ இந்த டிடிஎல்லுக்கு நம்ம சரி டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் தெரியும், இது டேபிளை கிரியேட் பண்றதுக்கு மாடிஃபை பண்றதுக்கு யூஸ் ஆகுதுன்னு. அதுக்கு ரியல் டைமா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, டிடிஎல்லுக்குள்ள மட்டும் பாத்தீங்கன்னா டிடிஎல்குள்ள நமக்கு என்னென்ன மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இந்த டிடிஎல்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ஷன்னா, நீங்க ஒரு டேட்டாவை டேபிள கிரியேட் பண்ணலாம், அந்த டேபிள ஆல்டர் பண்ணலாம், டிராப் பண்ணலாம். டிராப்னா என்ன அர்த்தம்? டெலிட் பண்றீங்கன்னு அர்த்தம். ஓகே, கிரியேட்னா ஒரு டேபிள கிரியேட் பண்றீங்க, ஒரு டேபிள மாத்துறீங்க, அந்த டேபிள டிராப் பண்றீங்க. அப்புறம் ட்ரங்கேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது என்ன ட்ரங்கேட்? ட்ரங்கேட்ன்ற வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னதுன்னா? ட்ரங்கேட் ட்ரங்கேட்ன்ற டேர்ம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்னா என்ன? கனெக்ட் பண்ணி மாடிஃபை. ஓகே, ட்ரங்கேட்னா என்ன? ரோஸ் ரிமூவ் பண்ணுவோம்ல மேம், ரோஸை ரிமூவ் பண்றதுக்கு. இது எப்படி ஈஸியா சொல்லலாம்னா, என்னோட டேபிள் டிடிஎல்னால என்ன, ஒரு டேபிளை கிரியேட் பண்ணதுன்னு அர்த்தம். கரெக்டா? ஒரு டேபிளை நான் கிரியேட் பண்ணலாம். டேபிள் கிரியேட் பண்றேன்னா அதுக்குள்ள நான் என்ன பண்ணலாம்? வேரியபிள்ஸ் வேல்யூஸ் எல்லாமே கொடுத்து வச்சிருக்கலாமா? ஒரு டேபிளை கிரியேட் பண்ணலாம், ஆல்டர் பண்ணலாம், டிராப் பண்ணலாம். இப்போ நான் பர்டிகுலர் ரெக்கார்டை மட்டும் டிராப் பண்றதுக்கு இந்த டிராப்ன்ற கமெண்ட்டை யூஸ் பண்ணணும். இதுவே நான் கம்ப்ளீட் ரெக்கார்டையுமே நான் டெலிட் பண்ணணும். ஆனா எனக்கு டேபிளோட ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கணும். உள்ள இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நான் டெலிட் பண்ணிடுறேன், ஆனா எனக்கு டேபிளோட ஸ்ட்ரக்சர், இப்போ நான் ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு வச்சுட்டு ஒரு 10 ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்துருக்கேன்னா அந்த ஸ்டூடெண்டோட ரெக்கார்டு எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணிடுறேன். ஆனா எனக்கு டேபிள் ஸ்ட்ரக்சர் மட்டும் வேணும்னா அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ட்ரங்கேட் யூஸ் பண்ணுவோம். புரியுதா? ஓகே, இதுல பாப்போமா? இதுல நீங்க கிரியேட்டுக்கு எப்படி டேபிள கிரியேட் பண்ணுவீங்க? ஒரு டேபிள எப்படி கிரியேட் பண்ணலாம்? இப்போ கிரியேட் டேபிளுக்கு நீங்க என்ன கொடுக்கணும்னா கிரியேட் டேபிள். இப்போ ஸ்டூடெண்ட்க்கு நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன்னு வைங்க. கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஓப்பன் பிரேசஸ் க்ளோஸ் பிரேசஸ். இப்போ இந்த ஓப்பன் பிரேசஸ்க்குள்ள தான் இந்த என்னென்னலாம் நான் கிரியேட் பண்ணணும், ஒரு ஐடி கிரியேட் பண்ணணுமா, நேம் கிரியேட் பண்ணணுமா, ஏஜ் கிரியேட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொடுத்துப்பேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஐடி கிரியேட் பண்றேன். ஐடின்னு ஒரு டேபிள் எனக்கு வேணும். இந்த ஐடின்ற டேபிள் வந்து எனக்கு இன்டீஜர்ல வேணும். அப்போ ஐஎன்டின்னு கொடுக்கலாம். கரெக்டா? இப்போ பக்கத்துல ஒரு கமா, இந்த இடத்துல நீங்க எல்லாமே கேப்ஸ்ல தான் கொடுப்பீங்க. ஓகே, ஐஎன்டி கமா என்டர். ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற டேபிள்ல ஃபர்ஸ்ட் நான் ஐடி போட்டிருக்கேன். நீங்க ஐடி ஸ்மால் லெட்டர்ல கூட கொடுத்துருக்கேன். ஓகே, ஐடி இன்ட் என்டர். ஐடி வந்து இன்டீஜரா இருக்கு. அடுத்து நான் நேம் கிரியேட் பண்ண போறேன். நேம். இந்த நேம் எனக்கு கேரக்டரா இருக்கணும், வேரியபிளாவும் இருக்கலாம், கேரக்டராகவும் இருக்கலாம். அதனால நான் என்னன்னு கொடுத்துட்டேன்னா வேர் கேர். இதோட லென்த் வந்து 50 கொடுத்துக்கலாம், 20 கொடுத்துக்கலாம்,
இது வந்து உங்க சாய்ஸ் தான், எவ்வளவு லென்த் கொடுக்கணும்ன்றது உங்க சாய்ஸ் தான். ஓகே, இப்போ நான் என்ன ஒரு டேபிள் ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஐடி கொடுக்குறேன், அது இன்டீஜரா இருக்கணும். நேம் கொடுக்குறேன், அது வேர் கேரா இருக்கணும். அடுத்து நான் ஏஜ் கெட் பண்றேன். ஏஜ் எனக்கு என்னவா இருக்கணும்? இன்டீஜர். அதனால ஐஎம்டின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்க ஒவ்வொரு தடவையும் டேபிள கிரியேட் பண்ண பிறகு அட்லாஸ்ட் இந்த செமிகோலன் கொடுக்கணும். ஏதாவது டவுட் இருக்கா? எந்த டவுட்டுமே இல்லையா? இதுவே நம்ம என்ன பண்ணலாம், விஎஸ் கோட்ல போட்டு பார்க்கலாம். இப்போ நான் கிரியேட் பண்ணிருக்கிறது கரெக்ட் தானே? இப்போ நான் என்ன பண்றேன், சீக்வல்னு ஒரு ஃபோல்டர் வச்சுக்கேன். இந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். ஃபைல்ல ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம், டிடிஎல் தான் கிரியேட் பண்ண போறோம். நான் ஒரு ஃபோல்டராகவே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் தானே, டிடிஎல் டாட் டிடிஎல். இந்த டிடிஎல்குள்ள நான் ஃபர்ஸ்ட் ஒரு டேபிளை கிரியேட் பண்ண போறேன். கிரியேட் டேபிள் டாட் சீக்வல்னு போட்டுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், டேபிள் கிரியேட் பண்றதுக்கு ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும்னா கிரியேட் ஸ்பேஸ் டேபிள் ஸ்பேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். ஓப்பன் பேசஸ் க்ளோஸ் பேசஸ். இதுக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறேன், ஐடி கொடுக்கணும். அப்போது ஐடி ஸ்பேஸ், ஐடி வந்து இன்டீஜராக இருக்குது, கமா. அடுத்து நான் நேம் கெட் பண்ண போகிறேன். என்னோட நேம் எப்படி இருக்கணும், வேர் கேராக இருக்கணும். இதுக்குள்ளே நீங்களே எவ்வளோ வேல்யூ வேணும்னு கொடுத்துக்கலாம். நான் 15 கொடுத்துக்கிறேன், கமா இன்டர். அடுத்து ஒரு ஏஜ் கெட் பண்ண போகிறேன். இந்த ஏஜ் எனக்கு எப்படி இருக்கணும், இன்டீஜராக இருக்கணும். ரைட்டா, ஏஜ் இன்டீஜர். ஓகே, இந்த இடத்துல இதுதான் என்னோட கடைசி, அதனால எனக்கு போதும். லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணுறேன், செமிகோலன் கொடுக்குறேன். இப்போ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ரன் பண்ணி பார்ப்போமா? நான் சீக்வல் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு கனெக்ஷன் செட் பண்ணலை, நாளைக்கு செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதெல்லாமே ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, நம்ம இப்படி கோட் மட்டும் இன்னைக்கு பார்த்துக்கலாம், ஏன்னா இந்த மாதிரி கோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. நீங்கள் விஎஸ் கோடில் ரியல் டைம் ரன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக. பைத்தானும் இதில் தான் நம்ம பண்ண போகிறோம், விஎஸ் கோடில் தான் பண்ண போகிறோம். அதனால பைத்தானில் நீங்கள் பண்ண போகிற கோட்ஸ், நீங்கள் பண்ண போகிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி இந்த சீக்வல் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இது ஃப்ரண்ட் எண்டு கூட நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். HTML இல்லை ஏதாவது வெப் டெவலப்மெண்ட் கூட நம்ம ஜாயின் பண்ண போகிறோம்னு பார்த்துப்போம். அப்போ நம்மளுக்கு இந்த விஎஸ் கோடு வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்க 2 பேருமே. நான் என்ன பண்ணுறேன், இந்த சீக்வல் ஏன் ஒர்க் ஆகலைன்னு மட்டும் பார்த்துக்கிறேன். எனக்கு சர்வர் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, இது நான் பார்த்துட்டு நாளைக்கு உங்களுக்கு என்னன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு என்ன பார்ப்போம்னா, ஓகே இது கிரியேட் டேபிள், ஒரு டேபிளை இப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்துருக்கீங்க. இப்போ இதே டேபிளை அல்டர் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்கன்னா, நான் ஆல்டர்னு சொல்லிட்டு செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருந்தேன்னா, டிடிஎல்ல நீங்கள் என்னென்ன பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும், ஆல்டர் பண்ண முடியும், ட்ராப் பண்ண முடியும், ட்ரங்கேட் பண்ண முடியும். ஓகே, கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் கிரியேட் டேபிள்னு சொல்லிட்டு டெஃபினேஷன் கொடுப்பீங்க. இதுவே ஆல்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆல்டர்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினேஷன் கொடுப்பீங்க. ஆல்டர் டேபிள், ஆல்டர் டேபிள் ஸ்பேஸ் டேபிள் நேம். இந்த டேபிள் நேம் என்ன, ஸ்டூடெண்டா? இந்த ஸ்டூடெண்ட்டை நீங்கள் அப்படி கொடுப்பீங்க, ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க, எக்ஸ்ட்ரா ஒரு கோர்ஸ் வந்து ஆட் பண்றீங்கன்னு வைங்க. என்கிட்ட இப்போ என்னென்னலாம் இருக்கு, ஐடி இருக்கு, நேம் இருக்கு, ஏஜ் இருக்கு. நான் எக்ஸ்ட்ரா ஒரு கோர்ஸ் ஆட் பண்ணணும்னா உங்க டேபிள், உங்களுடைய டேபிள்ல என்ன ஆல்டர் பண்ண போறீங்க, ஒரு கோர்ஸுங்கிறத ஆட் பண்ண போறீங்க. அப்போ ஓப்பன் பேசஸ் க்ளோஸ் பேசஸ் என்டர். சாரி, நீங்க டைரக்டாவே இதுல ஆட் கோர்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஆட் ஆல்டருக்கு என்ன பண்ண போறீங்க, ஆட் கோர்ஸ் ஸ்பேஸ் வேர்கேர். இந்த வேர்கேருக்குள்ள நீங்க நம்பர் கொடுத்துக்கலாம், எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ. உங்களுக்கு கோர்ஸ் என்ன லென்த் இருக்குமோ அந்த லென்த்துக்கு ஏற்றாப்புல, அந்த ஸ்ட்ரிங்க்கு ஏற்றாப்புல நீங்க இந்த வேல்யூஸ் உள்ள கொடுத்துக்கலாம். கிளியரா? இது வந்து நீங்க ஒரு டேபிளை கிரியேட் பண்றதுக்கு கிரியேட் டேபிள், டேபிள் நேம் கொடுப்பீங்க. அதுக்குள்ள என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ண போறீங்களோ, உங்க காலம்ல என்னென்ன மாதிரி டேட்டாஸ் எல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுத்துக்கிறீங்க. இதுவே ஒரு டேபிளை ஆல்டர் பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், ஒரு கோர்ஸை நீங்க ஆட் பண்றீங்க. ஓகே, கோர்ஸை ஆட் பண்றீங்க. இப்போ என்ன ஆகும்னா, இது கூடயும் இப்போ ஐடி நேம் ஒரு காலம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். உங்ககிட்ட ஐடி நேம் ஏஜ்னு 3 காலம் இருக்கும், எக்ஸ்ட்ரா கோர்ஸ்னு ஒரு காலம் இருக்கும். ஓகேவா? இது ஆல்டர் டேபிள்.
அடுத்து ட்ராப் டேபிள். ஒரு டேபிளை நான் ட்ராப் பண்ணணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டேபிளை நான் எப்படி ட்ராப் பண்ணலாம்னா அதுக்கான கீவேர்ட் டிஆர்ஓபி ட்ராப். ட்ராப் ஸ்பேஸ் டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? இது வந்து ஒரு டேபிளை ட்ராப் பண்றதுக்காக. இப்போ ட்ரங்கேட்னா என்ன பண்ணணும்? ட்ரங்கேட்னா உள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே எனக்கு டெலிட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது இந்த ஐடி நேம், இந்த டேபிளுடைய ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும். ஐடி நேம், ஏஜ், கோர்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். எனக்கு என்ன ஆகும்னா கம்ப்ளீட் நான் உள்ள என்டர் பண்ணிருக்க வேல்யூஸ் எல்லாமே என்னோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் டெலிட் ஆகணும். டேபிளோட ஸ்ட்ரக்சர் மட்டும் இருக்கணும்னா நான் என்ன யூஸ் பண்ணலாம்? அதுக்கு ட்ரங்கேட் யூஸ் பண்ணலாம். ட்ரங்கேட் ஸ்பேஸ் table space students. இது ஏதாவது டவுட் இருக்கா? ஒரு டேபிள் கிரியேட் பண்றதுக்கு கிரியேட் டேபிள், ஆல்டர் பண்றதுக்கு ஆல்டர் டேபிள், டேபிள் நேம் ஆட் பண்ண போறீங்க. டேபிளை ட்ராப் பண்றதுக்கு ட்ராப்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ண போறீங்க. நீங்க அதுல இருக்கிற ரெக்கார்டை மட்டும் ரிலேட் பண்ணிட்டு டேபிள் ஸ்ட்ரக்சர் அப்படியே வச்சுக்கிறதுக்கு ட்ரங்கேட் யூஸ் பண்ண போறீங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. அடுத்து டிஎம்எல், டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். இப்போ இந்த டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு என்னோட டேபிள் இருக்கிற ரெக்கார்ட்ஸை வந்து நான் சேஞ்ச் பண்றதுக்கு, உள்ள இருக்க டேபிளுக்குள்ள இருக்கிற வேல்யூஸ், எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட்ஸை நான் சேஞ்ச் பண்றதுக்கு, ஒரு புது ரெக்கார்டை இன்சர்ட் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? இந்த டிஎம்எல் யூஸ் பண்ண போறோம். ரைட்டா? இதுல என்னென்ன டைப் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இன்சர்ட். நீங்க ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ணலாமா? ஒரு டேபிளுக்கு உள்ள ஒரு ரெக்கார்டை நீங்க இன்சர்ட் பண்ணலாம், அப்புறம் அப்டேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். ஓகே, இந்த ஆப்ரேஷன்ஸ் தான் நீங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இன்சர்ட், அப்டேட் அண்ட் டெலீட். ஓகே, ஒரு வேல்யூவை நம்ம எப்படி இன்சர்ட் பண்றது ஒரு ரெக்கார்ட்ல? இப்போ நான் ஆல்ரெடி இங்க உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன்? நீங்க ஐடி, நேம், ஏஜ், இது மூணு தான் ஒரு டேபிள்ல என்னென்ன காலம் இருக்கு? ஐடி இருக்கு, நேம் இருக்கு, ஏஜ் இருக்கு. எக்ஸ்ட்ரா நான் என்ன ஆட் பண்ணிருக்கேன்? கோர்ஸ்ன்னு ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இதுல நான் எப்படி என்னோட ரெக்கார்டை வந்து ஆட் பண்றது? நீங்க ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ண போற கமெண்ட் இன்சர்ட். ஓகே, இன்சர்ட் ஸ்பேஸ் இன்டூன்னு கொடுப்பீங்க. இன்டூனா என்ன? ஸ்டூடெண்ட்ன்ற டேபிளுக்கு உள்ள நீங்க என்ன பண்றீங்க? உங்க வேல்யூஸை இன்சர்ட் பண்றீங்க. ஓகே, இன்சர்ட் இன்டூ ஸ்டூடெண்ட்ஸ். இதுல என்னென்ன வேல்யூஸை நீங்க ஆட் பண்ண போறீங்களோ அது டைரக்டாவே வேல்யூஸ் ஸ்பேஸ், இப்போ ஸ்டூடெண்டோட ஐடி 001, கமா வித்தின் டபுள் கோட் ஸ்டூடெண்டோட நேம் கொடுத்துக்கலாம், கமா ஸ்டூடெண்டோட ஏஜ், கமா அவங்க என்ன கோர்ஸ் படிக்கிறாங்கன்னு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பைத்தானா பைத்தான். ஓகே, ஒரு வேல்யூஸை இன்சர்ட் பண்ண டேபிளை கிரியேட் பண்ணணும். கம்ப்ளீட் டேபிளே கிரியேட் பண்றீங்கன்னா கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட், அதுக்குள்ள நீங்க என்ன ஐடி, நேம், ஏஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆல்டர் பண்ணணும்னா ஒரு கோர்ஸ் ஆட் பண்ணிருக்கீங்க, அப்போ உங்ககிட்ட டோட்டலா எத்தனை காலம் இருக்கு? 4 காலம் இருக்கு. ஐடி காலம், நேம், ஏஜ் அண்ட் கோர்ஸ்னு இருக்கு. இப்போ நான் ஒரு வேல்யூவை புதுசா இன்சர்ட் பண்ணணும்னா இன்சர்ட் இன்டூ என்னோட டேபிள் நேம் கொடுக்கணும், வேல்யூஸ்ன்னு கொடுத்துட்டு அதுல நீங்க என்னென்ன ஆட் பண்ணணுமோ எல்லாத்தையுமே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சப்போஸ் இதுல நான் ஏஜ் வந்து 18 கொடுத்துருக்கேன். இந்த 18 பதிலாக எனக்கு 22 மாற்றணும். நான் என்ன பண்ணணும்? அப்டேட் பண்ண போறேன். என் ரெக்கார்டை நான் அப்டேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா என் ஐடியை வச்சு நான் அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் ஸ்பேஸ் என்னோட டேபிள் நேம் ஸ்டூடெண்ட்ஸ், அப்டேட் டேபிள் நேம். இதுல நீங்க எதை சேஞ்ச் பண்ண போறீங்க? ஏஜ் தான் சேஞ்ச் பண்ண போறீங்க. ரைட்டா? அப்ப நான் என்ன சொல்லணும்னா செட் ஏஜ் ஈக்குவல் டு 22. இந்த 18 ஏஜ் நான் என்ன பண்ண போறேன்? இப்போ 22 மாத்த போறேன். வேர் என்னோட ஐடி என்ன? ஐடி எப்பயுமே யூனிக்கா, அப்போ 001 என்னோட ஐடி. வேர் ஐடி ஈக்குவல் டு 001. அவ்வளோதான். அப்டேட் பண்றது ஈஸியா இருக்கா? ஒரு பர்டிகுலர் வேல்யூ மட்டும் நீங்க அப்டேட் பண்றீங்கன்னா செட் ஏஜ். இதுவே நீங்க நேம் இது அவங்களுடைய கோர்ஸை சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? இங்கே கோர்ஸ் கொடுப்பீங்க.
கோர்ஸ் கொடுத்துட்டு within double quotes ஏஐ கொடுக்கலாம். இதுவே நேம் தான் நீங்கள் ஏஜ் செட் பண்ண போறீங்கன்னா செட் ஏஜ் ஈக்குவல் டு 21 மாற்றிக்கலாம். புரியுதா? வேர் ஐடி இஸ் ஈக்குவல் டு 001 என்ன ஆகும்? ஏ நீங்க பைத்தான் கொடுத்துருக்கிறதுல பைத்தானுக்கு பதிலாக ஏ மாறிடும், 18க்கு பதிலாக 21 மாறிடும். 001 அப்படிங்கிற ஐடியில ஜான் 21 ஏஐன்னு மாறிடும். புரியுதா? அப்டேஷன் ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்து நான் இப்போ ஒரு வேல்யூவை டெலீட் பண்ண போறேன், ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டை டெலீட் பண்ண போறேன்னா ஈஸியா எப்படி டெலீட் பண்ணிடலாம்? நம்ம ஐடி மட்டும் இருந்தா போதும் டெலீட் பண்ணிடலாமா? எஸ் ஆர் நோ? டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம் where id is equal to 001 கொடுத்தா போதும். கிளியர்? இப்போ delete பண்றது. Yes ma'am. delete from table name வந்து students where id equal to 001 கொடுத்தா என்ன ஆகும்? என்னோட இந்த பர்டிகுலர் 001ன்ற ஐடி கம்ப்ளீட்டா ரெக்கார்ட் வந்து delete ஆகும். ஓகே, இது பர்டிகுலர் ரெக்கார்ட் மட்டும் டெலீட் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன். எல்லா ரெக்கார்டும் டெலீட் பண்றதுக்கு என்ன ஆப்ஷன் சொல்லுங்க, என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுவோம்? பர்டிகுலர் ரெக்கார்ட் மட்டும் டெலீட் பண்ணணும்னா என்ன யூஸ் பண்ணலாம்னா டெலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் போட்டு வேர் ஐடி இஸ் ஈக்குவல் டு ஐடி நம்பர் கொடுக்கலாம். இதுவே என்னோட கம்ப்ளீட் ரெக்கார்ட் நான் டெலீட் பண்ணணும்னா என்ன ஆப்ஷன் சொல்லியிருந்தேன் யூஸ் பண்றதுக்கு? டிடிஎல் என்ன பார்த்தோம்? ட்ரங்கேட் பார்த்தோமா? டேபிளோட ஸ்ட்ரக்சர் மாத்தாம கம்ப்ளீட் ரெக்கார்ட் டெலீட் பண்றதுக்கு ட்ரங்கேட்னு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். கிளியர்? டிக்யூஎல் பார்க்கலாமா? இப்போ இதுல எந்த டவுட்டும் இல்லைல. டிஎம்எல்லையும் டிடிஎல்லையும் எந்த டவுட்டும் இல்லைல. டிக்யூஎல் பார்ப்போமா? டிக்யூஎல்னா என்ன? டேட்டா குவரி லாங்குவேஜ். குவரினால என்ன? ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை நான் என்ன பண்ண போறேன்? ரிட்ரைவ் பண்ண போறேன்னு அர்த்தம். கரெக்டா? ஒரு டேட்டாவை நான் ரிட்ரைவ் பண்ண போறேன்னு அர்த்தம். ஓகே, டேட்டா குவரி லாங்குவேஜ். குவரினால என்ன பண்ண போறோம்? நம்ம ரிட்ரைவ் பண்ண போறோம். இப்போ நீங்க இதுல ஒரு ரிட்ரைவ்னா என்ன? ஒரு பர்டிகுலர் டேட்டாவை செலக்ட் பண்ணி அதை மட்டும் தான் ரிட்ரைவ் பண்ண போறீங்க. இங்க செலக்ஷன்ற ஆப்ஷனுக்கு நம்ம ஸ்டார் யூஸ் பண்ண போறோம். இங்க ஸ்டார்னா என்னன்னா நம்ம ரிட்ரைவ் பண்றோம்னு அர்த்தம். ஸ்டாருங்கிறது எல்லாமே, ஆல் வேல்யூஸ். நீங்க ஹெச்டிஎம்எல்லே பார்த்துருப்பீங்க, வெப் டிசைனிங் தெரிஞ்ச உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து ஒரு கலர் சேஞ்ச் பண்ண போறீங்க. என்னோட என்டையர் கண்டென்ட்டுக்குமே நான் கலர் சேஞ்ச் பண்ண போறேன்னா ஸ்டார்ன்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸ்டார்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா ஆல்னு அர்த்தம். ஓகே, அப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ன்ற டேபிள்ல இருக்கிற எல்லா வேல்யூஸையும் நான் டிஸ்பிளே பண்றதுக்கு இந்த குவரி யூஸ் பண்ணலாம். அது எல்லா வேல்யூஸ் அப்படிங்கிறதுக்கு தான் நான் ஸ்டார்ன்னு யூஸ் பண்ண போறேன். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணிருக்கேனா? இதே மாதிரி என்ன பண்றேன்? காப்பி. ஓகே, ஒரு 4 வேல்யூ இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதில் ஐடி வந்து 2 3 ஓகே, இந்த நேம்ஸ் இருக்கு. பைத்தான் AI ஓகே. இப்போ நான் என்ன insert into values. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்? 3 ஸ்டூடெண்ட் உடைய வேல்யூவை இன்சர்ட் பண்ணிருக்கேன். இந்த 3 எல்லா வேல்யூஸும் எனக்கு வேணும். டோட்டல் ரெக்கார்ட் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள இருக்கிற எந்த ரெக்கார்டா இருந்தா எல்லா ரெக்கார்டும் எனக்கு வேணும்னா நான் என்ன யூஸ் பண்ணலாம்? ஸ்டார் யூஸ் பண்ணலாம். ஸ்டார் யூஸ் பண்ணா என்ன ஆகும்? என்னோட கம்ப்ளீட் டேபிள் எனக்கு கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ல இருக்கிற கம்ப்ளீட் டேபிள் கிடைக்கும். இல்ல எனக்கு பர்டிகுலர் நேம் ஏஜ் மட்டும்தான் வேணும் அப்படின்றத நான் எப்படி செலக்ட் பண்ணலாம்? நேம் ஏஜ் மட்டும் இருந்தா போதும். நான் இப்போ நான் இந்த ஸ்டாரை ரன் பண்ணேன்னா என்ன ஆகும்னா ஐடி வரும், நேம் வரும், ஏஜ் வரும், கோர்ஸ் வரும். ஆனா எனக்கு பர்டிகுலரா எனக்கு நேமும் ஏஜும் வந்தா போதும், ஐடியும் இந்த கோர்ஸும் தேவையில்லைன்னா நான் எப்படி கொடுக்கலாம்? சேம் செலக்ட் ஸ்பேஸ் நேமும் ஏஜ் மட்டும் நான் கெட் பண்ண போறேன். ஓகே, இதில் நான் நேம் ஏஜ் மட்டும் கெட் பண்றேன் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு டேபிள்ல. ஓகே, அவ்வளோதான்.
இந்த பர்டிகுலர் வேல்யூ மட்டும் கெட் பண்றதுக்கு செலக்ட் நீங்க எது வேணுமோ, எந்தெந்த வேரியபிள் உங்களுக்கு வேணுமோ நீங்க இதுக்கு பதிலாக கோர்ஸ் ஏஜ்னு ஆட் பண்ணிக்கலாம், இல்ல நேம் ஏஜ்னு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அந்த பர்டிகுலர் டேபிள்ல இருந்து நீங்க ஆக்சஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டேபிள் நீங்க நேமும் ஏஜும் எல்லாமே டிஸ்பிளே பண்ண சொல்றீங்கன்னு அர்த்தம். புரியுதா? ஈஸியா இருக்கா? டிக்யூஎல் query ரொம்ப கஷ்டம் இல்ல. டிக்யூஎல்ல ஸ்டார் போட்டீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் வரணும்னா நீங்க என்ன பண்ணணும், அந்த பர்டிகுலர் வேரியபிள் மட்டும் கொடுத்தா போதும், அதுக்கு அந்த டேபிள்ல இருக்கிற பர்டிகுலர் காலமுடைய இன்ஃபர்மேஷன் மட்டும் வரும். இந்த இடத்துல காலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பைத்தான்ல பேசுறதுனால நான் வேரியபிள்னே சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இது காலம். ஓகேவா? இந்த நேம் ஐடிங்கிறது ஒரு காலம், நேம்ங்கிறது ஒரு காலம், ஏஜ்ங்கிறது ஒரு காலம், கோர்ஸுங்கிறது ஒரு காலம். எனக்கு பர்டிகுலர் 2 காலம், அந்த 2 காலம் மட்டும் எனக்கு இருந்தா போதும்னா நான் என்ன பண்ணலாம், பர்டிகுலர் 2 காலமுடைய நேம் மட்டும் கொடுத்து ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த டேபிள் நேம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நான் சேவ் பண்ணிருப்பேன். இதை நான் சொல்லும் போதெல்லாம் நீங்க எதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, இப்போதைக்கு எக்ஸல் ஷீட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸல் ஷீட்ல நான் ஒரு 4 காலம் யூஸ் பண்ண போறேன். ஐடி, நேம், ஏஜ், அப்புறம் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டேன். இப்போ அதுல எனக்கு 2 காலமுடைய வேல்யூ மட்டும் வேணும்னா நான் என்ன பண்ணணும், நேம் ஏஜ் மட்டும் கொடுக்கணும். எல்லா காலமும் வேணும், எல்லா டேபிள் கம்ப்ளீட்டா எனக்கு டிஸ்பிளே ஆகணும்னா ஸ்டார் கொடுக்கலாம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்போ டிக்கல்ல எந்த டவுட்டும் இல்ல. டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜுக்கு போலாமா? எஸ் மேம். இப்போ சிஎல்னா என்ன? டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். இந்த கண்ட்ரோல் லாங்குவேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? பெர்மிஷனுக்காக யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன். யூசர் யூஸ் பண்றதா இல்ல அட்மின் தான் இதுல சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு பெர்மிஷனுக்காக. இந்த பெர்மிஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும், கிராண்ட் பண்ணணுமா? அப்ப நான் என்ன பண்ண போறேன், கிராண்ட் பண்ண போறேன். கிராண்ட் செலக்ட், நம்ம என்ன செலக்ட் பண்ண போறோம், ஸ்டூடெண்ட்ல இருக்கிறது தான் செலக்ட் பண்ண போறோம். இந்த ஸ்டூடெண்ட்ன்ற டேபிளுக்கு யாருக்கு நான் கிராண்ட் பெர்மிஷன் பண்ண போறேன், அதுக்கு தான் நான் இங்க கிரியேட் பண்ணிருக்கேன். கிராண்ட் செலக்ட் ஸ்டூடெண்ட்ன்ற டேபிள். அப்ப நான் என்ன பண்ணணும், ஆன் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற டேபிளுக்கு நான் யாருக்கு பெர்மிஷன் தர போறேன், டு, நீங்க எந்த யூசரோ அந்த யூசர் நேம் கொடுத்துக்கலாம். யூசர் நேம் கொடுத்துக்கலாம், இல்ல யூசர் நம்பர் கொடுத்துக்கலாம். நான் யூசர் 1ன்னு கொடுத்துக்கிறேன் திருப்பி. அவ்வளவுதான். கிராண்ட் நீங்க செலக்ட் ஆன் ஸ்டூடெண்ட், கிராண்ட் டு. ஆக்சுவலா இது எப்படி, கிராண்ட் டு யூசர். நீங்க யூசருக்கு கிராண்ட் பண்ண போறீங்க. செலக்ட் ஆன் ஸ்டூடெண்ட்ன்ற டேபிள செலக்ட் பண்ணி அதுக்குள்ள யூசர் 1க்கு என்ன பண்ண போறீங்க, பெர்மிஷனை கிராண்ட் பண்றீங்க. இல்ல இந்த கிராண்ட் எனக்கு வேணாம், நான் ரிவோக் பண்ணிக்கிறேன், இந்த பெர்மிஷன் நான் கொடுத்துட்டேன்ல, யூசர் வந்து அதை யூஸ் பண்ணிட்டாங்க, சப்போஸ் அவங்க அதை மிஸ்யூஸ் பண்றாங்கன்னா நான் என்ன பண்ணிக்கலாம்னா, ரிவோக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. கொடுக்குற கிராண்ட் கொடுக்குறவங்களுக்கு திருப்பி வாங்கிக்க தெரியாதா, அப்ப என்ன பண்ணுவாங்க, ரிவோக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ரிவோக் என்ன பண்ணும்னா, இந்த பெர்மிஷன் யூசர் 1க்கு பெர்மிஷன் கொடுத்துட்டீங்கல்ல, அந்த பெர்மிஷன் அப்படியே திருப்பி வாங்கிக்கிறதுக்கு செலக்ட், இப்போ ஆன் ஸ்டூடெண்ட் சேம் தான், செலக்ட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ண போறீங்க, அந்த யூசர் 1 கிட்ட இருந்து நீங்க யூசர் 1க்கு நீங்க கிராண்ட் கொடுக்குறீங்கன்னா 2 கொடுக்கணும். ஓகேவா? ஒருத்தருக்கு பெர்மிஷனை கிராண்ட் பண்றீங்கன்னா 2 யூசர். இதுவே அவங்க கிட்ட இருந்து ரிவோக் பண்றீங்கன்னா ஃப்ரம் யூசர். அந்த யூசர் கிட்ட அந்த பெர்மிஷன் இருக்கு, அவர்கிட்ட இருக்கிற அந்த பெர்மிஷனை நான் ரிவோக் பண்றேன்னு அர்த்தம். அப்போ ஃப்ரம் யூஸ் பண்ணணுமா இந்த இடத்துல? நான் எதுக்கு நான் ஃப்ரம் போடுறேன் 2 போடுறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரம் யூசர் 1. ஓகே, புரியுதா? இந்த இடத்துல எப்ப எரர் வரும்னா, நீங்க யூசர் 1க்கு பெர்மிஷன் கொடுத்துட்டு யூசர் 2க்கு நான் ரிவோக் பண்றேன்னா ஆகாது. ஏன்னா யூசர் 2ன்னு ஒருத்தருக்கு நீங்க பெர்மிஷனை கொடுக்கவே இல்லை. அப்ப அந்த இடத்துல எரர் அக்கர் ஆகும். புரியுதா? யாருக்கு யூசர் கொடுக்குறீங்களோ, பெர்மிஷன் கிராண்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் ரிவோக் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த டிசிஎல் புரியுதா? டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஒருத்தருக்கு பெர்மிஷனை கிராண்ட் பண்றீங்கன்னா 2 கொடுக்கணும், ரிவோக் பண்றீங்கன்னா ஃப்ரம் யூசர் 1 கொடுத்துக்கணும். கிளியர்? அடுத்து டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ்ல ஒண்ணுமே இல்லை. இந்த டிசிஎல் பார்த்தோம்ல, இந்த டிசிஎல்ல ஒரு டிரான்சாக்ஷனை நீங்க பண்றீங்களா பண்ணலையா, அதுக்கு என்ன பண்ண போறீங்க, ஒண்ணு கமிட் பண்ண போறீங்க. கமிட்னா என்ன, ஒரு சேஞ்சுக்கு பெர்மனண்டா பண்ண போறீங்கன்னு அர்த்தம். ஓகே, அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, கமிட். வாய்ஸ் கேக்குதா? மியூட் பண்ணிக்கோங்க, வாய்ஸ் மியூட் பண்ணிக்கோங்க. யார் ஆன் பண்ணிருக்கீங்க? ஸ்ரீனி, உங்க மைக் மியூட் பண்ணிக்கோங்க. மைக் மியூட் பண்ணிக்கோங்கடா. ஓகே, இப்போ டிசிஎல்னா என்ன பண்ண போறோம் நம்ம, அவங்களுக்கு ஒரு டிரான்சாக்ஷனை கமிட் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். ரைட்டா? ஒரு டிரான்சாக்ஷனை கண்ட்ரோல் பண்ண போறோம்.
கண்ட்ரோல் பண்ற லாங்குவேஜ் தான் TCL. ஒரு டிரான்சாக்ஷன்னா என்ன? ஒரு சேஞ்சஸ் மேக் பண்றீங்க, ஒரு டேட்டாவை ஹேண்டில் பண்றீங்க, ஒரு சேஞ்சஸ் மேக் பண்றீங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருந்தேன், ஒரு மணி டிரான்சாக்ஷன். அந்த மணி டிரான்சாக்ஷன் உங்களுக்கு கமிட் ஆகணும், அந்த சேஞ்சஸ் வந்து பெர்மனண்டா நடக்கணும்னா நீங்க கமிட் கொடுப்பீங்க. நீங்க ஒரு பட்டன் அமுக்குறீங்க பாத்தீங்களா லாஸ்டா, அதுதான் கமிட் பட்டன். கமிட் பட்டன்னா என்ன அர்த்தம்? பெர்மனண்டா அந்த சேஞ்சஸ் மேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இன்னொரு ஆப்ஷன் வைக்கலாம். நீங்க கூகுள் பேல ஒரு அமௌண்ட் அனுப்புறீங்க. இப்போ அதுல ஒரு மேஜிக் பாருங்களேன். உங்க அக்கௌண்ட்ல ஒரு 100 ரூபாய் இருக்கு, என் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 50 அனுப்பணும். நீங்க என் அக்கௌண்ட்ல 100 இருக்கு, உங்க கிட்டயும் 100 இருக்கு, என்கிட்டயும் 100 இருக்கு. நீங்க கூகுள் பேல ஒரு 50 வந்து எனக்கு அனுப்புறீங்க, ஒரு 50 ரூபாய் எனக்கு அனுப்பு, இல்ல நான் உங்களுக்கு அனுப்புறேன்னு வைங்க. என்கிட்டயும் 100 இருக்கு, உங்ககிட்டயும் 100 இருக்கு. அட் த சேம் டைம் நீங்க அந்த பெர்மிஷன் கிராண்ட் பண்ண உடனே, ஒரு யூபிஐ ஐடி கிராண்ட் பெர்மிஷன் கொடுத்த உடனே என்ன ஆகுது? என்கிட்ட இருக்கிற 50 மைனஸ் ஆகிட்டு உங்ககிட்ட அது ஆட் ஆகுதா? ஜஸ்ட் நம்பர்ஸ் தான், பட் அந்த கமிட் பெர்மிஷன் நடந்துருச்சா? இப்போ என்ன ஆகும்? என்கிட்ட 50 இருக்கும், உங்ககிட்ட 150 இருக்கும். எஸ் ஆர் நோ? அட் த சேம் டைம் இந்த டிரான்சாக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல கமிட்டுங்கிற வேர்டுடைய ஸ்ட்ராங் புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல கமிட் பண்ணிட்டீங்கன்னா அதை என்ன பண்ண முடியாது, பேக் ஃபோர்த் பண்ணவே முடியாதா? இந்த சேஞ்சஸ் பெர்மனண்டா நீங்க என்னதான் திருப்பி, நீங்க சப்போஸ் எனக்கு தெரியாதவங்களாவே இருக்கீங்க, நான் உங்களுக்கு அந்த 50 ரூபாய் அனுப்பிட்டேன், ஐயோ நான் தெரியாதவங்களுக்கு அனுப்பிட்டேன்னு நான் எவ்வளவு கெஞ்சினாலும் என்ன ஆகாது, அது பெர்மனன்ட் சேஞ்சஸ், மாறாது. இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா லீகலா திருப்பியும் நீங்க பேங்க்குக்கு போயிட்டு ஒரு நோட்டீஸ் எழுதி, ஒரு லெட்டர் எழுதி அப்ரூவ் வாங்கலாம். மேபி நடக்கலாம், மேபி நடக்காமையும் போகலாம். பட் நடந்த சேஞ்சஸ் வந்து பெர்மனண்டா, அதுதான் கமிட். புரியுதா? ஓகே, இப்போ பேங்க்குக்கு நீங்க போறீங்க. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், என்கிட்ட ஒரு 100 இருக்கு, உங்ககிட்ட ஒரு 100 இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு 50 ரூபாய் அனுப்பிட்டேன். ஒரு 50 ரூபாய் அனுப்பிட்டு நான் எத்தனை தடவை கால் பண்ணாலும் நீங்க அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் தெரியாதவங்களுக்கு நான் அந்த அமௌண்ட்டை அனுப்பிட்டேன். என்கிட்ட இப்ப 50 ரூபாய் தான் இருக்கு, உங்ககிட்ட ஒரு 150 இருக்கு. இப்போ நான் இது எப்படியாவது, இது வந்து பெர்மனன்ட் சேஞ்சஸ், இதை மாத்தவே முடியாது. நான் கால் பண்ணாலும் நீங்க அட்டன் பண்ணல, நீங்க எனக்கு அனுப்பவும் மாட்டீங்க. இது பெர்மனன்ட் சேஞ்சஸ். இந்த சேஞ்சஸை நான் அன்டூ பண்றதுக்கு என்ன பண்ணுவேன்? பேங்க்குக்கு போவேன், பேங்க்குக்கு ஒரு லெட்டர் எழுதி போடுவேன். இப்ப பேங்க்ல இருந்து அந்த டிரான்சாக்ஷன் ரியலா நடந்திருக்கு, நான் உங்ககிட்ட எந்த பொருளும் வாங்கல, இது வந்து கமர்ஷியலாவோ இல்ல ஒரு ரியல் டைம்ல ஒரு எப்படி சொல்ல நார்மல் டிரான்சாக்ஷனாவோ எனக்கு நடக்கல, அன்பிரடிக்டபிளா நடந்தது அப்படின்றது ரியல்னா, அதை அன்டூ பண்றதுக்கான பெர்மிஷன் யார்கிட்ட இருக்கு? பேங்க்ல தான் இருக்கு, ரைட்டா? பேங்க் மேனேஜருக்கு தான் அதை அன்டூ பண்றதுக்கு பெர்மிஷன் இருக்கு. அதுக்கு தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அவங்க அதை அந்த சேஞ்சஸ் அன்டூ பண்றாங்கல்ல, அதுக்கு பேர் தான் என்னன்னா ரோல் பேக். அப்ப ரோல் பேக்னா என்ன? ஒரு சேஞ்சஸ் பெர்மனண்டா மேட் ஆயிடுச்சு, அதை அன்டூ பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற டேர்ம் தான் என்ன? ரோல் பேக். ஓகேவா? இதை நம்ம ஏதாவது செக் பாயிண்ட் கிரியேட் பண்ணணும். அந்தந்த இடத்துல நான் ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறேன், நீ இதை வந்து இது வந்து நம்ம பர்சனல் பார்த்தீங்கன்னா மொபைல்லே வரும். நான் தேவையில்லாத மெர்ச்சன்ட்டுக்கு அமௌண்ட் அனுப்புறேன் அப்படின்னாலே அதுல என்ன காட்டும்? இது வந்து இந்த மெர்ச்சன்ட் வந்து உங்களுடைய கான்டாக்ட்ல இல்லவே இல்லை, புதுசா ஒரு மெர்ச்சன்ட்டுக்கு அனுப்புறீங்க, இது கண்டிப்பா நீங்க அனுப்பிதான் ஆகணுமான்னு சொல்லிட்டு எங்க கூகுள் பே என்கிட்டயே ஒரு கொஸ்டின் கேக்குது பாத்தீங்களா? அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், அந்த இடத்துல ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறேன். எதுக்கான செக் பாயிண்ட் வைக்கிறேன்? நான் ஒரு அன்பிரடிக்டபிள் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறேன் பாத்தீங்களா? அதுதான் என்னன்னா சேவ் பாயிண்ட். நீங்க எதுக்கு அந்த சேவ் பாயிண்ட் பண்ணணுமோ அந்த சேவ் பாயிண்ட், நீங்க ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் அதெல்லாம் நீங்க எந்த மாதிரி செக் பாயிண்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செக் பாயிண்ட்டை சைட்ல போட்டுக்கலாம். அவ்வளவுதான். புரியுதா? டிசிஎல்ல இருக்கிறது 3 கமிட், ரோல் பேக், சேவ் பாயிண்ட். கமிட்டுங்கிறது ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா அதை சேஞ்சஸ் மேக் பண்ண முடியாம இருக்கிறது கமிட். அந்த சப்போஸ் அந்த சேஞ்சஸை நீங்க அன்டூ பண்ண முடிஞ்சுச்சுன்னா அது ரோல் பேக். அதுல சேஞ்சஸ் எதுவுமே இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்காம இருக்கிறதுக்காக நீங்க ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறீங்கன்னா அதுதான் சேவ் பாயிண்ட். ஏதாவது டவுட்? எந்த டவுட்டும் இல்லையா? கிளியரா? அப்ப ரொம்ப ஈஸியா இருக்கா? சீக்வல் லாங்குவேஜ் எவ்வளவு ஈஸி பாருங்க, எவ்வளவு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னு. நாளைக்கு என்ன பண்ணுவோம், இது ரிலேட்டடா ஒரு 2 ப்ராஜெக்டாவே நம்ம பண்ணுவோம். அப்பதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா சீக்வல் நம்ம டேட்டா பேஸ் கிரியேட் பண்றதுக்கு இந்த சீக்வல் லாங்குவேஜ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பைத்தான்ல இதை லேர்ன் பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணலாம், நீங்க ஒரு ரியல் டைம்ல ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றீங்க, பண்ணும்போது அதுக்கு ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணணும். அந்த டேட்டா பேஸ் எப்படி, டேட்டா பேஸ்ல உங்க டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க. அப்போ அந்த டேட்டா பேஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சாதான், ஏன்னா நீங்க படிக்கிறது ஃபுல் ஸ்டாக், ரைட்டா? ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட முடிச்சிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு பைத்தான் லாங்குவேஜ் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஃபுல் ஸ்டாக்னா என்ன அர்த்தம்?
அது டேட்டா பேஸ் கத்துக்கணும், ஃப்ரண்ட் எண்ட் கத்துக்கணும், பேக் எண்ட் கத்துக்கணும். இதெல்லாம் கம்ப்ளீட்டா கத்துக்கிட்டாதான் ஃபுல் ஸ்டாக்னா என்ன, உங்க ப்ராஜெக்ட் உங்ககிட்ட நான் நம்பி தந்துட்டேன்னா எனக்கு நான் ஒரு கிளைண்ட்டா என்கிட்ட நான் அவுட்புட் கெட் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். புரியுதா? அப்போ இந்த டேட்டா பேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. ரொம்ப எஸ் சிம்பிள் மேம். தான். சீக்வல் ரொம்பவே சிம்பிள் தான். ஓகே, இந்த இதை மட்டும் பார்த்துக்கோங்க. நாளைக்கு என்ன பண்ணலாம்னா இதுல வேற என்னென்னலாம் இதுலயே ஜாயின்ஸ் இருக்கு. ஜாயின்ஸ்னா என்ன, ஒரு 2 டேபிள்ல இன்னர் ஜாயின், அவுட்டர் ஜாயின், இந்த மாதிரி ஜாயின்ஸ் பார்ப்போம். இதுலயே வேற கிளாஸ் இருக்கு, ஆர்டர் பை இருக்கு, லிமிட் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு இதை மட்டும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. எஸ் மேம். எனி அதர் டவுட் டு ஆஸ்க் வித் மீ? நோ மேம். எந்த டவுட் இல்லையா? ஓகே தென், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் மீ.